சார் அண்ணாமலையோட சாட்டையோ திமுக ஆட்சி கலைஞர் வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இந்த ஆட்சியில் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து தான் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதா இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு நீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதா இருந்தது. இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறந்த காரணத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டுகின்றது. வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் உள்கொடுமை நடவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி, வருகிற 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு நிதியில் உள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும். சென்னை மாவட்டத்தை தவிர்த்து அதாவது புகார் கொடுக்குறீங்க அந்த பெண் புகாரின் அடிப்படையில் விசாரிச்சா பரவாயில்ல, கமிஷன் சொல்லுது விசாரிச்சு எப்படி நியாயம் கிடைக்கும்? இந்த புகார் அந்த மாணவி தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் யார் இருந்தாங்க இல்லை என்பதை விசாரிப்பது காவல்துறை கடமை. அதை தட்டி கழிக்கிறாங்க. இந்த சார் யார் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. ஆனா அவர் அப்படித்தான் சொல்ல முடியும். குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் சொல்லி அவன் வேற வழி. ஆகவே இந்த உண்மையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு சரியான பாதையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அண்ணாமலையோட சாட்டையோ திமுக ஆட்சி கலைஞர் வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க அவரை போய் கேளுங்க. நீங்க என்ன கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க, அவரை கேட்க வேண்டிய கேள்வி அங்க போய் கேளுங்க. நீதிமன்ற வாயில்ல கொலை நடக்குது. அதுக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.